மன்னவா எனக்கு நீர் மன்னவா அல்லவா எனக்கு நீர் அல்லவா மன்னவா எனக்கு நீர் மன்னவா அல்லவா எனக்கு நீர் அல்லவா மன்னவா எனக்கு நீர் மன்னவா அல்லவா எனக்கு நீர் அல்லவா மன்னவா எனக்கு நீர் மன்னவா அல்லவா எனக்கு நீர் அல்லவா. விண்ணப்பத்தை கேட்டவர் நம்ம மத்தியில இருக்கிறார். ஆமென். பாடி நம்ம அவரை துதிப்போமா? கரங்கள் உள்ளவங்க என்ன செய்வாங்க? கரங்களை தட்டி பாடுவாங்க. ஆமென். சொல்லலாமா? என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா. என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை சொல்லுங்க மறுபடியுமா. என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா. சொல்லலாமா? என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை. ஆமாண்டவரே சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு உதவி செய்தீரையா, உன் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட. எனக்கு உதவி செய்தீரையா, உன் பிள்ளையாய். ஆமென். எல் ஓலாம் தேவனே, சதா காலமும் உள்ளவரே. ஆமென். எல் ஓலாம் தேவனே, நீர் என்றும். சொல்லலாமா மறுபடியுமா? எல் ஓலாம் தேவனே, சதா காலமும் உள்ளவரே. ஆமென். எல் ஓலாம் தேவனே, நீர் என்றும் உயர்ந்தவரே. சொல்லுங்க. பணதீரமான என் வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றின தேவன். ஆமாண்டவரே. பணதீரமான என் வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றின தேவன் நீரே. எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே துணை நின்று ஜெபிக்கும் தேவன் நீரே. எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே துணை நின்று ஜெபிக்கும். சேர்ந்து சொல்லலாமா? எல் ஓலாம் தேவனே, சதா காலமும் உள்ளவரே. ஓ எஸ். எல் ஓலாம் தேவனே, நீர் என்றும் உயர்ந்தவரே. மலைகள் பர்வதங்கள் விலகினாலும் மாறாது ஒருபோதும் உன் கிருபை. மலைகள் பர்வதங்கள் விலகினாலும் மாறாது ஒருபோதும். ஆமாண்டவரே. மரண இருளில் நான் நடந்தாலுமே பொல்லாப்புக்கு நான் பயப்படுறேன். மரண இருளில் நான் நடந்தாலுமே பொல்லாப்புக்கு நான். எல்லாருமே எல் ஓலாம் தேவனே, சதா காலமும் உள்ளவரே. ஓ எஸ். எல் ஓலாம் தேவனே, நீர் என்றும். சொல்லுங்க சொல்லுங்க மறுபடியுமா? எல் ஓலாம் தேவனே, சதா காலமும். ஓ எஸ். எல் ஓலாம் தேவனே, நீர் என்றும் உயர்ந்தவரே. என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா. என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா. எனக்கு உதவி செய்தீரையா, உன் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட. எனக்கு உதவி செய்தீரையா, உன் பிள்ளையாய். எல்லாருமே சேர்ந்து எல் ஓலாம் தேவனே, சதா காலமும் உள்ளவரே. எல் ஓலாம் தேவனே, நீர் என்றும் உயர்ந்த. சொல்லுங்க 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 அவரை பார்த்து. எல் ஓலாம் தேவனே, சதா காலமும் உள்ளவரே. எல் ஓலாம் தேவனே,
இனியும் நடத்துவார். வசனம் சொல்லுகிறது, அவருக்கு நன்றி சொல்லவே நாம் வந்திருக்கிறோம். சென்று சொல்லலாமா? எல்லாருமே என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ள. மறுபடியுமாய் என் ஆத்துமாவே எல்லாருமே உணர்ந்து சொல்ல போகிறோம். என்ன தெரியுமா? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, என் நோய்களை நீக்கி. சொல்லுங்க சொல்லுங்க அவரை பார்த்து. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. என் படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. அதனால நாம் சொல்லுகிறோம், கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். ஆமாண்டவரே, வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் ஆக்குகின்றார். என் வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் உணர்ந்து சொல்லலாமா? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை. நான் ஓடினாலும் நடந்தாலும் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும். என் ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு. ஆமாமா ஓர பாபா சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் சொல்லுங்க 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 சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அல்லேலூயா. இதுவரை நடத்தினீர், இதுவரை உதவி செய்து இனியும் செய்வீர். அல்லேலூயா. Thank you Lord. வாங்க வாங்க இயேசு வாங்க. இந்நாளிலே நாம் கூடி வந்து பாடுறோமே உம் நாமமே. வாங்க வாங்க இயேசு வாங்க. இந்நாளிலே நாம் கூடி வந்து பாடுறோமே உம் நாமமே. நல்ல மேய்ப்பன் நீங்க தாயா, அந்த நாங்க அது போதும் ஐயா. நல்ல மேய்ப்பன் நீங்க தாயா, அந்த நாங்க அது போதும் ஐயா. நம்பி என்று வந்தேன் உந்தன் பாதம் தான்
கூடி வந்து பாடுறோமே உன்னா. சொல்லுங்க சொல்லுங்க அவரை பார்த்து, வாங்க வாங்க இயேசு வாங்க என்னாலுமே நாம் கூடி வந்து பாடு. ஆமாண்டவரே சொல்லுங்க, வாங்க 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 இயேசு வாங்க என்னாலுமே. கூடி வந்து பாடுறோமே. நாங்க சொல்லுகிறோம்ப்பா, நாம் கூடி வந்து பாடுறோமே உன்னாமமே. நாம் கூடி வந்து பாடுறோமே உன்னாமமே. அல்லேலூயா. நன்றி சொல்லுவேனே, வார்த்தைகள் புறாதே. நன்மை செய்த தேவா உம்மை பாடுவேனே. நன்றி சொல்லுவேனே, வார்த்தைகள் புறாதே. நன்மை செய்த தேவா உம்மை பாடுவேன். நான் நன்றி சொல்லுவேனே, வார்த்தைகள் புறாதே. நன்மை செய்த தேவா உம்மை பாடுவேனே. வசனம் சொல்லுகிறது, சேற்றில் விழுந்த அவர் நம்மை தூக்கி எடுத்தாராம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாருமே அப்படிப்பட்டவர்கள் தான். விழுந்தவர்களை கர்த்தர் தூக்கி எடுத்தாரே. சேற்றில் விழுந்த தூக்கி வாழ்வு தந்தே பரமனின் உள்ளமே உம்மை துதிப்பேன். நான் நன்றி சொல்லுவேனே, வார்த்தைகள் புறாதே. நன்மை செய்த தேவா உம்மை பாடுவேன். நான் நன்றி சொல்லுவேனே, வார்த்தைகள் புறாதே. நன்மை செய்த தேவா உம்மை பாடுவேனே. ஆமாண்டவரே, எத்தனையோ தடவைகள் எங்களுடைய கால்கள் சறுக்கினது, நீர் எங்களை தாங்கவில்லையா? அதை நினைத்து பாடுகிறோம் ஆண்டவரே. பாடலாமா? கால்கள் சறுக்கும் முன்னே வாங்கி பிடித்து, தோள்கள் தவறும் முன்னே சேர்த்து அணைத்து. கால்கள் சறுக்கும் முன்னே வாங்கி பிடித்து, முன்னே சேர்த்து வழிகளை நேராக்கி, வழிகளை நேராக்கி, பாதைகள் விரிவாக்கி. வழிகளை நேராக்கி, பாதைகள் விரிவாக்கி. வருடன் நன்மை செய்கிறேன். நான் நன்றி சொல்லுவேனே, வார்த்தைகள் புறாதே. நன்மை செய்த தேவா உம்மை பாடுவேனே. நன்றி சொல்லுவேன். Thank you Lord. வார்த்தைகள் புறாதே. நன்மை செய்த தேவா உம்மை பாடுவேனே. நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். தாயின் கற்பத்தில் தெரிந்து கொண்டார். தாயின் கருவறையை தெரிந்து கொண்டே, பேரிடும் முன்னாலே என்னை அழைத்தே. தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்டே, பேரிடும் முன்னாலே என்னை அழைத்தே. கண்ணின் மணி என்று கைகளில் வரைந்துள்ளே. கண்ணின் மணி என்று கைகளில் வரைந்து உம்மை பெறுவது வாழ்வெனக்கு. நான் நன்றி சொல்லுவேன், வார்த்தைகள்
செய்தேவா உம்மை பாடுவேனே நன்றி சொல்லுவேனே வார்த்தைகள் போராது நன்மை செய்தேவா உம்மை பாடுவேனே. நிச்சயமாய் ஆண்டவரே என் சுவாசம் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை உண்மையே 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 பாடுவோம், உண்மையே போற்றுவோம், உண்மையே புகழுவோம். நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. சொல்லுங்க நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாமா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மறவார நன்றி சொல். எத்தனை பேர் சொல்லலாம் என்னோடு கூட? என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாமா? இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீ. அதனால தான் நாங்கள் சொல்லுகிறோம் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க, அவரையே பார்த்து அப்பா நாங்கள் சொல்லுகிறோம் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அவர் எபினேசர் பாடலாமா? எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே, எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரே, நாங்கள் சொல்லுகிறோம் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. தடைகளை உடைத்து போடுவான், தடை உடைத்தீரையா, விடவில்லையே, தடை உடைத்தீரையா, விடவில்லையே. நான் சோர்ந்து போன நேரம் எல்லாம், சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. சொல்லுங்க 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 அப்பா, நாங்கள் சொல்லுகிறோம் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. மறவாமல் என்னை நினைத்தவர், மறவாமல் நினைத்தீரையா, நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லலாமா? இரவும் பகலும், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீர். ஆமாப்பா,
சொல்லுங்க சொல்லுங்க, அவரை பார்த்து நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. சொல்லுங்க அவரே பார்த்து, thank you Lord. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கைவிடாதிருந்தா கைவிடாதிருந்தா உடைந்த நேரத்திலே கரம் பிடித்து வந்தா, உடைந்த நேரத்திலே கரம் பிடித்து வந்தா. சொல்லலாமா மறுபடியுமா? கைவிடாதிருந்தா கைவிடாதிருந்தா உடைந்த நேரத்திலே கரம் பிடித்து வந்தா, உடைந்த நேரத்திலே கரம் பிடித்து வந்தா. உடனே சொல்லலாமா? என்னை நினைப்பவரே, உண்மை உள்ளவரே, ஓ என்னை நினைப்பவரே, உண்மை உள்ளவரே, ஓ உயர்ந்த ஆனத்திலே எடுத்து வைத்தவரே. ஆமாண்டவரே, தகப்பனே, உயர்ந்த ஸ்தானத்திலே எடுத்து வைத்தவரே, அவர் இருப்பதினால் கைவிடாமல் காத்து வந்தார். அவர் என்னோடு இருப்பதினால் கைவிடாமல் காத்து வந்தார். சோர்ந்த நேரங்களில் எல்லாம், சோர்ந்த நேரத்திலே நீங்க தானப்பா எங்களுக்கு பலன் தந்தீர், பலன் தந்தவரே. சோர்ந்த நேரத்திலே பலன் தந்தவரே, ஓ கலங்கின நேரத்திலே கிருபையை நீங்க தானப்பா கொடுத்தீங்க, கிருபை அளிப்பவரே. கலங்கின நேரத்திலே கிருபை அளித்தவர். எல்லாருமே சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? அவர் என்னோடு இருந்ததினால் கைவிடாமல் காத்து. எத்தனை பேர் நம்புறீங்க என்னோடு கூட? அவர் என்னோடு இருந்ததினால் கைவிடாமல் காத்து வந்தார். அவர் கைவிடாத ஒரு தேவன். கைவிடாதிருந்தார் கைவிடாதிருந்தார் உடைந்த நேரத்திலே கரம் பிடித்து வந்தார். உடைந்த நேரத்திலே கரம் பிடித்து சொல்லுங்க சொல்லுங்க எல்லாருமே. அவர் என்னோடு இருந்ததினால் நன்றி ஆண்டவரே, கைவிடாமல் காத்து வந்தார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் என்னோடு இருந்ததினால்
சொல்லலாமா? அவர் என்னோடு இருந்ததினால் கைவிடாமல் காத்து வந்தார். Thank you Lord. நடத்தினீரே, இனியும் நடத்துவீர். இந்த புதிய 5வது ஆண்டத்தில் இன்னும் நடத்துவீர் என்ற அந்த நிச்சயத்தில் தான் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம். இயேசு ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சங்கீதம் 19ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. ஆகாய விரிவு அவருடைய மகிமையை தெரிவிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. ஆமென். ஆனால் மனுஷன் மாத்திரம்தான் சத்தம் வாயினாலே அவருடைய மகத்துவத்தை அறிவிக்க முடியும். ஹல்லேலூயா. தேவனை குறித்து அறிவிக்கிற ஒரு பொறுப்பை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். ஆமென். ஸோ இந்த நாள் நம்ம சபையினுடைய செலப்ரேஷன், ஆசரிப்பு நாள். நான் அதை குறித்து யோசித்த போது இயேசு சொன்னார், பேதுருவை பார்த்து சொன்னார், நான் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி. பேதுரு, பெட்ரா. அப்போ சபை பேதுருவின் மூலமாய் அந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எருசலேமில் சபை, he was a leader there. ஆண்டவருடைய வழிகள் வித்தியாசமான வழிகள் இல்லையா? பேதுரு ஒரு ஃபிஷர்மேன். பேதுரு அந்த காலத்தில் யூத ஜனங்கள் மதித்திருக்கவே மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, பேதுருவைத்தான் அங்கு சுவிசேஷத்தில் சபையை ஸ்தாபிக்க முடியாத அனுப்பினார். ஒருவேளை நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம், என்னையால் ஒன்றும் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்கன்னா ப்ராபபிளி யூ ஆர் த சாய்ஸ் ஃபார் காட். ஹல்லேலூயா. பவுல் நிறைய படிச்சிருந்தாரு. பவுல் படிச்சிருந்தவரை ஜூடையிசமில் இஸ் அ வெல் லேர்னட் ஸ்காலர். ஆனால் அங்கே நானாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? பவுலை தான் எங்கே அனுப்பிச்சிருக்கணும்? யூத ஜனங்கள்கிட்ட அனுப்பியிருக்கணும். பட் காட் சூசஸ் த வீக் அண்ட் த ஹம்பிள். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜனங்களை உருவாக்குகிறதற்கு பார்த்து கொண்டே இருக்கிறார். பாஸ்டர் மாகன் சொன்னாங்க, ஊழியக்காரனை பற்றி சொன்னாங்க, he was a man who groomed leaders. ஃபிஷர்மேனை எடுத்து ஒரு பெரிய அப்போஸ்தலனாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அதுபோல் பாஸ்டர் ஸ்டீவன், ஐ நோ ஹிம் ஃபார் மெனி இயர்ஸ் அப்படின்னு சொல்லணும். இப்போ போன வாரத்தில் சிஸ்டர் சுசியோட பேசிக்கொண்டு வந்தப்போ ஐ வாஸ் ரீகாலிங் எப்படி பாஸ்டர் என்னை அழைத்து எப்படி இன்னைக்கு இங்கே நிற்கிறேன் பேசுகிறேன்னு சொன்னால் இட் இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் என்ன சொல்கிறது டிசைபிள்னு சொல்லலாம். அப்போ அந்த காலத்தில் நான் ஷேர் பண்ணுவேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ. வி ஆல் மஸ்ட் என்கரேஜ் லீடர்ஸ், ஃபார்ம் லீடர்ஸ், அண்ட் வி அவர்செல்ஸ் ஷுட் ஸ்டெப் அவுட். அதற்காக நான் சொல்லுகிறேன். அப்போ எப்போமாவது ஒரு தடவை ஷேர் பண்ண சொன்னால் ஐ எம் ஓகே டு ஷேர். சரியா? அப்போ எனக்கு ஒரு வாரம் வேணும். நீங்கள் ஐ வாஸ் ஜஸ்ட் ஷேரிங் டு தென் ஐ வில் ஹாவ், இப்போ நோட் வச்சுருக்கிறேன், பட் அப்போ ஃபுல்லாகவே எழுதி வச்சுருப்பேன். 5 பக்கங்கள் 6 பக்கங்கள் எழுதி வச்சுட்டு தான் அப்போ தான் ஷேர் பண்ண முடியும். அப்போ ஒரு நாள் பாஸ்டர் சொன்னாங்க, பிரதர் நீங்கள் செல் குரூப்லாம் நீங்கள் எடுத்து செய்யுங்க பிரதர். அப்படின்னா ஒவ்வொரு செல் குரூப்லேயும் என்ன செய்யணும்? யூ ஹாவ் டு டீச் அண்ட் ஷேர் த வேர்ட். அப்போ ஏதாவது கரிக்குலம் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ நம்மளே கரிக்குலம், நம்மளே நீங்கள் செய்யுங்க பிரதர், ஆண்டவர் செய்வார், அந்த கிருபை ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். அவர் தெரியும்ல உங்களுக்கு, அவர் நின்று கூட பேச மாட்டார், அவர் பாட்டுக்கு போயிட்டார். எனக்கு பக்குன்னு அடிச்சார். ஐயோ, இப்போ வாரம் ஒரு மெசேஜ் கொடுக்கணுமா, ஒரு ஷேரிங் கொடுக்கணுமா? பட் he was true. when I stepped out, the grace was given. Hallelujah. ஸோ இந்த நாளில் கூட நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். வானங்கள் மாத்திரம் தேவனுடைய மகிமை அறிவிக்கலைங்க, நம்ம ஒவ்வொருத்தரும் தேவனுடைய மகிமை அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸ்டெப் அவுட், காட் வில் ஹானர் யூ, காட் வில் கிவ் யூ த கிரேஸ். ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் என்னை உருவாக்கினார். பிரதர் மெனி இயர்ஸ் எனக்கு தெரியும். இந்த நாளில் இங்கே இருப்பது ஒரு பெரிய வாக்கியம். தேங்க்யூ பாஸ்டர் மாகன். ஸோ இந்த நாளில் கூட தேவனை அறிந்து கொள்வதை குறித்து தான் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பேசும்படியாய் கர்த்தருடைய உள்ளத்தில் போட்டு வைத்தார். நோயிங் காட் ரைட், தேவனை சரியாக அறிந்து கொள்வது. தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டாக் அபவுட். ஹல்லேலூயா. இந்த பேதுருவை குறித்து நான் உங்களோடு சொன்னேன். பேதுரு தான் இந்த சபையை என்ன செய்தார்? சபைக்கு கல் என்று சொன்னார். அப்போ இந்த சபையின் மேலே, இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவேன் என்று சொன்னார். ஆனால் இந்த பேதுரு என்ன சொன்னார் என்று சொல்லி ஐ வாண்டட் டு see. Then what did
Peter say? ஒருவேளை இயேசு சொன்னார் லூக்கா 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியை கேட்கிறார். அதுவும் பேதுரு விட்ட கேட்கிறார். என்ன கேள்வி என்றால் பேதுரு தான் அந்த பதிலை சொல்லுகிறார். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். God wants to ask this question to each and every one of us. நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? நிறைய பேர் நிறைய சொல்றாங்க. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி ஜான் பிரின்ஸ் சொல்றாரு, பாஸ்டர் மார்கன் சொல்றாரு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க என்று ஆண்டவர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆனா இங்க பாருங்க, பேதுரு சொல்லுகிறார், நீர் தேவனுடைய கிறிஸ்து என்றான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இது உனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தப்பட்ட ஒரு சத்தியமாக இருந்தது. அப்ப 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2, 3ஆம் வசனங்களை இதே பேதுரு பின்னாட்களிலே என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தீங்கன்னா 2 பேதுரு 1:2 பார்த்தீங்கன்னா தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் என்று சொல்லுகிறார். There is something that we all must take it seriously to know God. தேவனை அறிகிற அறிவு. சபைக்கு நம்ம எதுக்கு வரோம்? சபைக்கு எதுக்கு வரோம்? அஃப்கோர்ஸ் ஹீலிங் ப்ராப்ளம் போகணும், அதுக்கெல்லாம் நம்ம வருகிறோம். பட் அதை கடந்த ஒரு நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். we come to know about God. இன்னைக்கு பாடல் ஃபுல்லாக நம்ம ஆண்டவரை பற்றி பாடணும். எப்படி அவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். கரெக்டு. அவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். ரைட்டு. அது மட்டும்தான் நமக்கு தெரியுமா? இன்னும் அதிகமாக தேவனை குறித்து நமக்கு என்ன தெரியும்? அதுதான் இன்னைக்கு நான் உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை தந்தருளினதும் அன்றி என்று சொல்லிக்கொண்டு அடுத்த வசனம் போடுங்க. நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய வல்லமை நமக்கு தந்தருளினது. ஹல்லேலூயா. ரொம்ப ஆழமான ஒரு வசனம். நம்ம இதை குறித்து ரொம்ப நேரம் பேசலாம். அதனால I just want to bring your attention. அழைத்தவரை அறிகிற அறிவு. ஹல்லேலூயா. How much we know God is what matters. அதுல ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி இந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். இவர் தான் சபைக்கு ஒரு ஆரம்பம் அல்லது ஃபவுண்டேஷன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். உண்மையில நான் சபையை கட்டுவேன். இவர் சபைக்கு சொல்லுகிறார், அழைத்தவரை அறிகிற அறிவு. அப்ப எப்படி இந்த சீஷர்கள் தேவனை அறிந்திருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்துட்டு, ஐ வாண்ட் டு சிம்பிளான ஒரு செய்தியை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆனால் அந்த சிம்பிளான செய்தியை தான் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறதுனால அதை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னா யோவான் 1ஆம் அதிகாரத்திலேயே இந்த வெளிப்பாடை குறித்து அங்கே நம்ம பார்க்கிறோம். என்ன வெளிப்பாடு? மேசியா என்று சொல்லுகிற வெளிப்பாடை குறித்து பார்க்கிறோம். நீங்க 1ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா யோவான் 1ஆம் அதிகாரத்தில் we look at நிக்கோதேமு, நாத்தான்வேல் சொல்லுகிறார் பாருங்க. 46ஆம் வசனத்தில் பாருங்க. 46ஆம் வசனத்தில் நாத்தான்வேலை குறித்த டயலாக் வருது. அப்ப அவர் சொல்லுகிறார், இயேசு நாத்தான்வேலை குறித்து சொல்வதற்கு முன்பதாக பிலிப்பு சொல்லுகிறார். பிலிப்பு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நாங்க மேசியாவை கண்டோம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 41ஆம் வசனத்துல பாருங்க, அந்திரேயா சொல்லுகிறார். அப்ப அங்கேயே ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருந்தது. பிலிப்புவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது, அந்திரேயாவுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. அவங்கள என்ன சொன்னாங்கன்னா, நாங்க மேசியாவை கண்டோம் என்று சொன்னாங்க. They also had a revelation. பின்னாட்களை பார்த்தா பேதுருவும் சொல்லுகிறார், நீர் தேவனுடைய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். இவங்க எல்லாத்துக்கும் என்ன ரெவலேஷன் இருந்தது? சீஷர்களுக்கு என்ன ரெவலேஷன் இருந்தது? சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? மேசியா என்று சொன்னாங்க இல்லையா, கிறிஸ்து என்று சொன்னாங்க. இதை ஜீசஸ் endorsed this. அதைத்தான் நீங்க பார்த்தீங்கன்னா லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், இது உனக்கு மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, என்னுடைய பிதாவை வெளிப்படுத்தினார். சமாரிய ஸ்திரீட்ட யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லும்போது அதே வெளிப்பாடை கன்ஃபார்ம் பண்றார். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால்,
சீஷர்களுக்கு கிறிஸ்து மேசியா இயேசுதான் என்று சொல்லி வெளிப்பாடு தெளிவாக இருந்தது. ஆமென். ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா பின்னால நீங்க யோவான் 21ஆம் அதிகாரத்துல இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பிறகு அப்ப பாருங்க 3 வருஷம் இந்த சீஷர்கள் கூடவே இருந்தாங்க. they were all together with Jesus. அவர் ஊழியத்துக்கு அழைச்சப்பே ஒருத்தன் சொல்றான், ஏய் மேசியாவை பார்த்தோம்பா. they know that he is the Messiah and they were with him for 3.5 years. ஆனா யோவான் 21ஆம் அதிகாரத்துல 2 சீஷர்கள், அவர்களில் 2 அப்படின்னு அந்த 12 பேர்ல 2 பேரு எம்மாவூர் நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. நீங்க அந்த பேசேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேசினேட்டிங் அக்கவுண்ட் அங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, they are very sad actually. யோவான் 20 யோவான் இல்லை, இது வந்து லூக்கால சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அங்க சொல்லப்பட்டிருக்க அக்கவுண்ட்ல பார்த்தீங்க லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவங்க துக்க முகமுள்ளவர்களாய் நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அப்ப இயேசு அவங்களோடு கூட போய் ஜாயின் பண்றார். ஏன்னா they are very sad now. அவங்க அவங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு போறாங்க. ஏனென்றால் இவங்க மேசியா மேசியா என்று சொன்னவரை இப்ப காணோங்க. இந்த மேசியா என்று சொல்லி யார் அவர்களை விடுவிப்பார்கள், யார் அவர்களுக்கு ஒரு புதிய ஒரு விடுதலையை கொண்டு வருவாங்க, ரட்சிப்பாங்கன்னு சொல்லி அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்களோ அந்த மேசியா இல்லை. My question is, how much we know about God's ways? அவரை நமக்கு எவ்வளவு தெரியும் என்பதை உங்கள் முன்பதாக கொண்டு வருகிறேன். 3 வருஷம் அவரோடு கூட இருந்தாங்க. அவர் வந்தோடனே மேசியான்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவர் இல்லை, சிலுவையில் அறையப்பட்டு விட்டார். அதே சீஷர்ல 2 பேர் எம்மாவூருக்கு துக்க முகமுள்ளவர்களாய் நடந்து கொண்டிருந்தார்கள். மை கொஸ்டின், இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்டா நீங்க சொல்லுங்க, there is no need. ஏன்னா அதுக்கு தான் அவர் வந்தார் இல்லையா? அவர் அவங்க இருக்கும் போதே சொன்னார், நான் இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார். ஆனா கூட அவங்க துக்க முகமுள்ளவர்களாய் நடந்து கொண்டிருந்தார்கள். We are called for something. We know why God has chosen us. உங்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் கர்த்தர் நம்மளை ஒரு நோக்கத்துக்கு அழைத்திருக்கிறாரு. ஆனா கூட நேரம் வருகிறது, காலங்கள் நடக்கும்போது நாம துக்க முகமுள்ளவர்களாய் சபைக்கும் வந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. Am I making sense to you? அவர் துக்க முகமுள்ளவர்களாய் நடந்து கொண்டிருந்தார்கள். இயேசு கூடயே செல்லுகிறார். இயேசுவும் அவங்க கண்ணுக்கு படலைங்க. நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்ம கூடயே நடக்கிறவரா இருக்கிறாரு. ஆனா நமக்கு அவரும் கண்ணுக்கு தெரியல, அவருடைய வழிகளும் கண்ணுக்கு தெரியல. சீஷர்கள் 3 வருஷம் கூட இருந்தாங்க. மைண்ட் இட், they knew that he is a Messiah. He taught them. அவங்களுக்கு சொல்லி கொடுத்தார், நான் இதுக்கு தான் வரணும், நான் சிலுவைக்கு போகணும். பேதுருட்ட கடிந்து கொண்டார், அப்பாலே போய் சாத்தானே, நான் சிலுவைக்கு தான் போகணும். அவருடைய வழி சிலுவை என்று சொல்லி அவர்களுக்கு தெரியும். ஆனா துக்க முகம் உள்ளவர்களாய் நடந்து கொண்டிருந்தார்கள். Are you sad about something in your life? Are you walking lonely in your life? ஆண்டவர் உங்க கூடயே நடந்துட்டு இருக்காருங்க. ஆனா நமக்கு தெரியல. ஏன் தெரியுமா? நம்ம இன்னும் ஆண்டவரை கண்டு கொள்ளவில்லை, அவரை அறிந்து கொள்ளவில்லை. அதான் சொல்றாரு, அவரை அறிந்து கொள்ளுகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் உண்டான யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை தந்து அருளினது. It is all within you, but your knowledge is important. ஏன்னா அறிவாகிய திறவுகோல். What we need to know, we need to know about our God rightly. அதான் சொன்னேன் இன்னைக்கு, knowing God right. நம்ம நினைக்கிற மாதிரி அவர் நினைக்கிறது இல்லை. அவர் சொன்னார், என் வழிகள் உங்க வழிகள் இல்லவே இல்லைன்னார். ஹல்லேலூயா. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க? ஐயா வருவாரு, வந்து ராஜாவா ஆயிடுவாரு, நாம் எல்லாரும் கூட அப்படியே மந்திரி சபையை அமைச்சிடலான்னு நினைச்சாங்க. நானும் கூட அப்படிதான் நினைப்பேன். there's nothing wrong in that. ஆனா அப்படி இல்லை வழி. இன்னைக்கும் நம்ம சூழ்நிலையில நம்ம அதுதான் எதிர்பார்க்கிறோம். அப்படியே வரணுங்க, ஒரு அற்புதம் இப்ப நடக்கணும், இன்னைக்கு நடக்கணும், set free and I walk. ஆனா அவர் வழி அப்படி இல்லையே. ஹல்லேலூயா. அவர் வழி, அவர் சொல்றார், அவனவனுடைய சிலுவையை எடுத்துட்டு நீ என்ன பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். If we have to carry our cross and walk and follow Jesus, if we don't know what he is and how he is, அவரை பத்தி நமக்கு தெரியலன்னா சிலுவை ரொம்ப கனமா இருக்கும். ஹல்லேலூயா. Thank you Jesus. சரி, பார்க்கிறோம், இங்க பார்க்கிறோம் அவங்க அப்படியே போயிட்டு இருக்காங்க. முக்கியமான காரியம் பாருங்க,
நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இயேசுவை குறித்து தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள என்ன சொன்னாங்க தெரியுமா? தீர்க்கதரிசியா இருந்தார் அப்படின்னாங்க. இதே ஜனங்க நீங்க பார்த்தீங்கன்னா இந்த டிசைபிள்ஸ், லூக்கா நான் சொன்னேன் உங்களுக்கு, முதலாவது நான் காண்பித்தேன் உங்களுக்கு 9ஆம் அதிகாரத்தில். அப்ப பாருங்க 19ஆம் வசனத்தில், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். எஸ், இட்ஸ் அப் தேர். அப்போ அவங்க சொல்றாங்க, சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும் சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசி என்றும் சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்டப்ப ஆண்டு சொன்ன, நீ என்ன சொல்றன்னாரு. அப்பதான் அவங்க சொன்னாங்க, நீங்க கிறிஸ்துன்னாங்க. இப்போ அந்த ரெவலேஷன் எல்லாம் போயிட்டு அதெல்லாம் மறந்து போய் இப்போ என்ன சொல்றாங்க? he is a prophet. அப்படின்றாங்க. God is not just a prophet in your life. He is the Messiah in your life. Hallelujah. பாருங்க, அந்த அறிவு அங்க மிஸ் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம சொல்லணும்னா, இதே பேதுரு, இந்த பேதுருட்ட தான் சொன்னாரு, என் சபையை உன் மேல கெட்டுறேன்னு சொன்னாரு. அவங்கிட்ட தான் சொன்னாரு, நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பாயின்னு சொன்னாரு. 2 படகு நிறைய இருந்த மீன் இதை விட்டுட்டு எவ்வளவு வேல்யூ இருக்கும் யாராவது சொல்ல முடியுமா? 2 boats. தெரியல எனக்கு. 1 கிலோ மீன் 25 வெள்ளி, அதுதான் தெரியும் எனக்கு. ஜஸ்ட் இமேஜின், டூ யுவர் மேத்தமெட்டிக்ஸ். 2 போட்டு நிறைய, ஐ டோன்ட் நோ ஹவு மெனி டன்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ். இல்லை, ஒரு போட்டுன்னா அட்லீஸ்ட் 2 டன் 3 டன் ஈஸியாக இருந்திருக்கும். அப்போ 4 டன் ஃபிஷ், 1 கிலோ 25 வெள்ளி. பார்த்துக்கோங்க. ஈவன் டுடேஸ் மணியில் விட்டுட்டு வர்றதுன்னா நானே யோசிப்பேன், ஆண்டர் கொஞ்சம் டைம் கொடுங்க, அப்படி ஒரு டீலை முடிச்சுட்டு நான் அப்புறமா உங்கள் கூட வர்றேன், நம்ம சேர்ந்து மனுஷனை பிடிப்போம். மீனை பிடிச்சாலே இவ்வளோ கிடைக்குது, மனுஷனை பிடிச்சா எவ்வளோ கிடைக்கும்? ஹல்லேலூயா. நம்ம கால்குலேஷன் எப்பயுமே அப்படி தான். சரி இருக்கட்டும், இவ்வளோத்தையும் விட்டுட்டு he followed Jesus. ஆனால் இப்போ திரும்ப போய் சொல்கிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன். யோவானில் டைம் இல்லை நமக்கு, நீங்கள் எடுத்து பாருங்க. உடனே அவர் கூட எல்லாம் ஒரு கூட்டம் வந்தாங்க. இதுதான் யோவான் 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் திரும்பவும் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டார். ஏன்? டிட் ஹி ரியலி நோ காட்? உண்மையாகவே பேதுருக்கு ஆண்டவரை அறிந்திருந்தாரா? இந்த கேள்வி தான் நான் உங்கள் முன்பதாக வைக்கிறேன். நம்ம எத்தனையோ வருஷம் சபைக்கு வந்துட்டு இருக்கலாம், ஆனால் நாம் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை. நாம் நினச்சோம் இவர் ராஜாவாவார் நினச்சோம், நாம் நினச்சோம் ஒரு நல்ல வேலை கிடைக்கும்னு நினச்சோம், நாம் நினச்சோம் ஆண்டவரை இப்படிலாம் ஆசீர்வதிப்பார் என்று நினைத்தேன். இப்படிலாம் நினச்சி தான் நான் படகை விட்டுட்டு வந்தேன். ஆனால் மந்திரியும் ஆகலை, மீனையும் காண. இப்போ பழைய குருடி கதை. சரி போவோம். டிட் பீட்டர் ரியலி நோ காட்? இன்னைக்கு பேதுரு மாதிரி சீஷர்களை போலத்தான் நாமளும் ஒரு நாள் பார்க்குறோம், ஐயா கிறிஸ்து மேசியா. அப்புறம் திடீர்னு மேசியாவை காணோன்னு ப்ராஃபட் அப்படின்றோம். There's a lot of difference. Hallelujah. இன்னைக்கு தேவனை நாம் எப்படி அறிந்திருக்கிறோம்? When our prayers are not answered, when we cannot see God, when we don't know what is he doing, எங்கப்பா ஆண்டவர்? தாவீது சொன்னான், என் தேவன் எங்கே என்று சொல்லி. நான் கேள்வி இல்லைங்க, என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள். அருமையான பாடல் உண்டு பலன்ல. என் தேவன் எங்கே என்று சொல்லி, உன் தேவன் எங்கே என்று சொல்லி சத்துருக்கள் என்னை நித்தமும் நிந்திக்கிறார்கள். How many of us go through this? Then we are wondering, where is God? ஆண்டவர் நல்லவர் நல்லவர்னு பாடுனேனே, இந்த ஆண்டவர் உண்மையிலே நல்லவர் தானா? Then the enemy puts a question in your mind. அவர் நினைச்சா உடனே செய்ய முடியும்ல. இதுதானே அவங்க பாஸ்டர் சொன்னாரு. ஆனால் உனக்கு நடக்கலையே, உனக்கு இன்னும் நடக்கலையே. அப்போ உண்மையாகவே ஆண்டவர் நல்லவர். I want to tell you today, God is good all the time. கர்த்தர் நன்மையானதையே செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்ல சொன்ன 3 காரியம், என்னோடு பேசி கொண்டிருக்கிற காரியம், கர்த்தர் நன்மையானதையே செய்வார். He always does only the best and good things for you, no matter what, whether you can understand or not. சீஷர்களுக்கு அன்னைக்கு புரியவே இல்லைங்க, இவர் இவ்வளவு நல்ல ஒரு
பில்டப் இருக்குது, இப்படி ஒரு பெரிய ஃபாலோயிங் இருக்குது, அழகாக கவுத்துட்டு ஒரு கிங்டமை அழகாக என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? That was an idea, right? That's our mind says. What is a big deal? I have all the qualification. ஆண்டு நினச்சா டக்குன்னு ஒரு டீல் போதும். பட் அவர் அது செய்யலையே. அப்போ உண்மையாகவே அவர் என்ன தான் செய்கிறாருங்க? திஸ் கொஸ்டின் கம்ஸ் டு அவர் மைண்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த கேள்வி வந்திருக்கு? ஒரு கை தான் தூக்குறாங்க. நீங்கள் எல்லாம் ரொம்ப யோசிக்கிறீங்க. ஐ ஷுர் ஹேட் திஸ் கொஸ்டின். ஆண்டவரே நீங்கள் என்ன செய்கிறீங்க ஆண்டவரே? வாட் திஸ் இஸ் சிம்பிள் ஃபார் யூ. அந்த குஷ்டரோகி வந்து சொன்னான், ஒரு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் போல, ஆண்டவரே சுத்தமாக்குங்க, உங்களுக்கு சித்தம் இருந்தால் என்ன செய்யுங்க. நிறைய நேரம் நம்ம ஜெபம் பண்ணும்போதே அப்படி தான் சொல்லிடுவோம். ஏன்னா ஜெபம் பண்ணி நடக்குமான்னு தெரியல, சித்தம் இல்லை ஆண்டவருக்கு. He is always willing and he always wants to do good things for you. Hallelujah. இதை தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I want to show you one incident. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நன்மையானதே ஆண்டவர் செய்வார். அற்புதம் நடக்கும்போது சொல்றதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. அற்புதம் நடக்குது, அது நல்லது தானே. இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். போற இடத்துலலாம் அற்புதம் செஞ்சார், அடையாளம் செஞ்சார், ஹீல் பண்ணார். இயேசு நல்லவர். ஹலோ, நோ ப்ராப்ளம். எவ்ரிபடி கேன் சே தட். பட் டு யூ நோ யுவர் காட் டு கோ பியாண்ட் தட் அண்ட் ஸ்டில் சே, ஆண்டவர் நல்லது தாங்க செய்வார். என்னால் பார்க்க முடியல, என்னால் அறிஞ்சிக்க முடியல. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹி டூயிங், பட் ஐ நோ ஹிம். ஹி வில் ஒன்லி டூ குட் திங் ஃபார் மீ. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் அதை இன்னைக்கு நான் நம்புகிறேன். அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு குடும்பம் இருந்தது. we know that family who I'm going to talk about. you know what, லாசரு என்று சொல்லுகிற, மார்த்தாள் மரியாள் லாசர் என்று சொல்லுகிற குடும்பம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. லாசரு சுகவேனப்பட்டான். உடனே சொல்லி அனுப்புனாங்க. என்ன செஞ்சிருக்கணும் சொல்லுங்க? பேச மாட்டீங்களா? பாச சொல்லிருக்காங்களா? என்ன செஞ்சிருக்கணும்? ஓ லாசருவா, கேன்சல் பண்ணுப்பா, மீட்டிங்லாம் கேன்சல் பண்ணு, நாளைக்கு மீட்டிங் கேன்சல் பண்ணு, ஐ வாண்ட் டு கோ தேர். அது நல்ல ஆண்டவர். கரெக்டா இல்லையா? ஜஸ்ட் இமேஜின் வித் மீ. அப்படிதானே நம்ம எதிர்பார்க்கிறோம். திஸ் இஸ் ஹவ் வி எக்ஸ்பெக்ட். ஆண்டவரே நான் ப்ரே பண்ணியிருக்கேன், டுடே ஐ நீட் இட் லார்ட், அண்ட் ஹி இஸ் நாட் கமிங். அவருக்கு செய்தி போச்சா? டிட் அவர் பிரேயர்ஸ் ஈவன் ரீச் ஹிம்? நம்ம ஜெபம் போச்சா? அவருக்கு போச்சு. அவருக்கு தெரியும் நீங்க சுகமில்லைன்னு அவருக்கு தெரியும். சுகமில்லைன்னு தெரிஞ்சு வரலன்னா எப்படி? This is a question that the enemy wants to put in your mind. Are we still ready to trust our God when there is no answer? When our prayers are not answered? எத்தனை நாள் ஆச்சு? ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. லாசரு உடைய கண்டிஷன் ஏதாவது இம்ப்ரூவ் ஆச்சா? இங்கிருந்தே ஒரு வார்த்தையை அனுப்பி குணமாக்கி இருக்கலாம். ஹல்லேலூயா. என்னென்னமோ பண்ணியிருக்கலாங்க, ஆனால் அவர் எதுவும் பண்ணல. அப்ப அப்படிப்பட்ட ஆண்டவர் நல்ல ஆண்டவரா? I want you to think radically, because I want to establish today God is always good and he has a greater purpose in his mind. என்ன நடந்தது? காண்லா என்ன நடக்கும்? சரி முடிஞ்சிச்சு கதை. சரி இப்போ உள்ள வச்சாச்சு. 4 நாள் கழிச்சு வரார். பட் he always has a purpose. Hallelujah. அவரை மிஞ்சி எதுவுமே நடக்க முடியாதுங்க. 4 நாள் ஆனாலும் உள்ள இருந்து அவரால் என்ன செய்ய முடியும்? கொண்டு வர முடியும். உங்க கேஸ் முடிஞ்சு க்ளோஸ் பண்ணி டிக்ளரேஷன் போட்டு ரிப்போர்ட் கொடுத்து he can still revive it. Hallelujah. That is his speciality. இருக்கட்டும். அப்புறமும் வந்து என்ன செய்யறாரு? லாசருவை வெளியே கொண்டு வருகிறார். ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஏன் அவர் டிலே பண்ணார் தெரியுமா? அந்த கிராமம் முழுவதும் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் ஆனார்கள் என்று சொல்லி அப்புறமா எழுதப்பட்டிருக்கிறது. The purpose is beyond you. நாம் எப்பவுமே நினைக்கிறோம் நம்ம ஹெல்த்து, நம்ம லைஃபு, நம்ம கேரியர், நம்ம சர்ச்சு, கொஞ்சம் பெருசாக திங்க் பண்ணால் நம்ம சர்ச்சு, அதெல்லாம் ரொம்ப வராது, அதோட அவ்வளோதான். பட் he has a larger interest. இதை விட பெரியதாக உங்களை பயன்படுத்தணும். ஸோ லாசருவின் சுகவீனம் அந்த கிராமத்துக்கு ஒரு விடுதலையை கொண்டு வந்தது.
இன்னைக்கு நீங்க என்ன பிரச்சனையில் இருக்கீங்க தெரியாது. உங்களுக்கு சுகம் வேணா உங்க கிராமம் ரட்சிக்கப்படும். நோ நோ நோ, ஹிஸ் வேஸ் ஆர் டிஃப்ரெண்ட், இஸ் யூனிக். பட் தேர் வில் பி, அதான் அவருடைய பேட்டர்ன், அவருடைய கேரக்டர். பிகாஸ் ஹீ cannot do evil. பீரியட். எனக்கு வரல, எனக்கு கிடைக்கலங்கிறதையும் அவர் என்ன செய்ய முடியும்? எனக்கு நன்மையா மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். அதுல சந்தேகமே இல்லை. ஆனா அதுதான் ஒரு குணம்ன்றாங்க. ஹல்லேலூயா. When you know that this is a God I worship, his character is unchangeable. மோசே அவர்ட்ட சொல்றான், ஆண்டவரே உங்க மகிமையை காமிங்க ஆண்டவரே, show me your glory Lord. உங்களை பார்க்கணும்னு கூட சொல்லாம உங்க மகிமையை, I'm not criticizing, I also want to see. Hallelujah. மகிமையை பார்க்கணும் அப்படின்றான். என்ன செஞ்சிருக்கணும் அவரே? மகிமையை பார்க்கணும் என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு 2 சேரியட் ஃபுல் ஆஃப் க்ளோரி அனுப்பி நேராக ஹெவனுக்கு கூட்டு போய், யூ ஜஸ்ட் இமேஜின்லா, ஐ எம் ஜஸ்ட் இமேஜினிங் லைக் திஸ். கரெக்டா இல்லையா? ஆனால் அவர் வருகிறார். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வந்து என்ன சொல்றார் தெரியுமா? நீங்க வாசிங்க 34, யாத்ராகமம் 34ல் 5ஆம் வசனம். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே நின்று அவருடைய நாமத்தை கூறினார். என்னுடைய தமிழ் பைபிள்ல அப்படிதான் போட்டிருக்கு. மகிமையை காண்பீம் சொன்னோன்ன அவர் வந்து நாமத்தை கூறினாராம். ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு இமேஜின். நான் வந்து பாஸ்டர்கிட்ட சொல்றேன், பாஸ்டர் காமிங்க உங்க அப்படின்னு அவர் எனக்கு கூப்பிட்டு போவார். அவங்க மாளிகையை, பங்களாவை, அவருடைய, கரெக்டா இல்லையா? கேன் யூ இமேஜின் வித் மீ? அதுதான் மகிமை, க்ளோரி, ஷோ தட் ஹிஸ் பவர். அவர் வந்து சொல்றார், என் பேரு அப்படின்னு சொல்றார். எதை நான் சொல்ல விரும்புகிறேன்னா, ஹிஸ் கேரக்டர் இஸ் far more important to him than all his power. அவரை பொறுத்தவரை அவர் உண்மை உள்ளவர்னா அதுதான் அவருக்கு முக்கியங்க. அவர் நல்லவரா அது முக்கியம். அவர் இரக்கம் உள்ளவரா அது முக்கியம். அதுதான் என் பேரு, என் மகிமையா அதுதான் என் மகிமை. ஐ ஸ்டாண்ட் டு மை நேம். நான் நல்லவனா, நான் நல்லவன் பா. கடைசி வரை சந்தேகப்படாத நீ, யோசிக்காத நீ. யூ டோன்ட் டவுட் மை குட்னஸ். ஐ எம் குட் ஆல் த டைம். அதான் அவர் சொல்றா பாருங்க, இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். இதுதான் அவருடைய நாமமா. அப்படின்னு என்ன அர்த்தம்? என் பெயர் தான் நானு, என் கேரக்டர் தான் நானு, அதுதான் எனது மகிமைப்பா. Hallelujah. This is a God that we worship. So you will not have any questions anymore. The enemy will still ask, hey, you don't understand. Yeah, I don't understand, but I know one thing, my God is good all the time. யோசேப்பு என்று சொல்லி ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு ஒரு அழகான ஒரு ட்ரீமை கொடுத்தார். அந்த ட்ரீமை கொடுத்த நாள்ல இருந்து, just looking at the clock, ட்ரீமை கொடுத்த நாள்ல இருந்து அவனுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. சில யோசிப்பாங்க, ஆண்டவர் சும்மா இருக்கும்போது அது ஓகே, ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்து ஒரு சபை ஆரம்பி ஒரு ஊழியத்தை செய்ய உன்னை பெருசா பண்றேன்னு சொன்ன நாள்ல இருந்து ஒரே ப்ராப்ளம்ப்பா. The enemy is afraid of the dream that you have, because that dream is from God. சத்துருக்கு உங்களை பார்த்து எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம நினைச்சுக்கிறோம் ஏதோ நம்மளை பார்த்து போராடணும். உங்களை பார்த்து போராடல. உங்களுக்குள்ளாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தையும் அந்த தரிசனத்தையும் பார்த்து அவன் போராடுகிறான். இட் இஸ் ஆல்வேஸ் லைக் தட். எந்த போராட்டமும் உங்களுக்கு இல்லைன்னா சத்துருக்கு உங்களை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். why he should bother you at all? இல்லையா? கரெக்டா இல்லையா? நிறைய நேரத்தில் நம்ம சோர்ந்துடுறோம். Because we are always facing the battle, போராட்டம் அப்படி. But let me tell you, our God's ways are different. உங்க மேல பெரிய ஒரு அழைப்பு வச்சிருக்காருன்னா அப்பதான் உங்க பின்னாடியே தான் வருவான் சத்துரு. Hallelujah. அதனால be encouraged. If you have problem, then you know that you are important to the kingdom. Hallelujah. உங்களுக்கு காரியம் நடக்கலைன்னா அது ஆண்டவரால் இல்லை, சத்துருடைய போராட்டங்கள் உங்களுக்கு காரியங்களை நடைபெற விடாமல் தடுக்கிறது. ஏன்னா அது அவன் வேலைங்க. You are called to enlist in the army of the God. அப்புறம் உங்களுக்கு எல்லாத்தையும் ரோடு போட்டு போ அப்படின்னா சொல்லுவான். He is going to block in every step. Sometimes நம்ம ரொம்ப சில்லியாக தான் நம்ம எதிர்பார்க்குறோம்ல. We are in the kingdom army.
அப்போ நமக்கு வந்து போராட்டம் வராமல் வேறு வெளியில் இருக்கணுக்கா வரும். உங்களுக்கு போராட்டமே இல்லைன்னா அப்போ நீங்கள் எந்த ஆர்மியில் இருக்கீங்கன்னு நீங்கள் அப்புறம் கேள்வி கேட்கணும். ஹல்லேலூயா. சரி போகட்டும். நிறைய நேரம் நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவர் கூட இருக்கிறாருல்ல, அப்போ ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுல்ல. பிரச்சனை இல்லைங்கிறது இட் இஸ் நாட் தட் சைன். ஓகே, டோன்ட் மிஸ் ரீட் தட். பிரச்சனை இருக்கிறதுனால நீங்கள் தப்பு பண்ணிட்டு ஏதோ நோ நோ, யூ கேனாட் டேக் தட் ஆஸ் அ சைன் ஆர் நாட் அ சைன். சரியா, நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? சரி, யோசேப்புக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டது, கொடுத்த நாள்லேருந்து பிரச்சனை. அவனுடைய சகோதரர்கள் குழியில் போட்டாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஐ டோன்ட் வாண்ட் டு எலாபரேட் தட். ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அவங்க எந்த தரிசனத்தினாலே விசனப்பட்டு அவனை துன்புறுத்த நினைத்தார்களோ அந்த தரிசனத்தை அவர்களே நிறைவேற்றினார்கள். லெட் மீ ரீஃப்ரேஸ் இட். அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் அவனுடைய சத்துருக்களையே கருவியாய் பயன்படுத்தினார். He uses the enemy for his own purposes. That is his wisdom. அப்ப ஆண்டவர் நன்மையானதை மாத்திரம் செய்கிற தேவன் அல்ல, அவர் சரியானதையும் செய்கிறார், அவர் ஞானமாயும் செல்கிறார். 3 things I want to leave with you. இதை நீங்க அப்படியே நீங்க வைத்துக் கொள்ளுங்க. Whenever you cannot understand anything and you are very upset with something, just remember he does the good things and he does the right thing and he does the most wise thing. அவருடைய ஞானத்துக்கு அளவே இல்லை. அவங்க நினைச்சாங்க அவன் கதையை முடிச்சிடுவோன்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. கடைசியில் அவன் எங்கே போயிட்டான்? எகிப்துக்கு போயிட்டான். அவன் எங்கே போகணுங்க? எகிப்துக்கு தான் போகணும். ஹல்லேலூயா. He knows everything. He knows your past, he knows your present, he knows your future. ஹல்லேலூயா. பராக்கிரமசாலியேன்னு அழைத்தார். ஏங்க அவனை பராக்கிரமசாலின்னு அழைக்கிறீங்க? அவன் எல்லாருக்கும் பயந்துட்டு போய் ஒரு ஆலைக்குள்ளே ஒளிந்து நின்று அடிச்சிட்டு இருக்கிறான். கோதுமையை போரடிக்கிறான். எங்கே போய் போரடிக்கிறான்னா திராட்சை தோட்டத்து ஆலையில் போய் போரடிக்கிறான். ஏன்னா எவனாவது வந்து எடுத்துருவான். எவனாவது வாங்கடா எடுக்கலாம், ஒத்தை கொத்த வாங்கடான்னு சொல்லி நிற்கல. He went and hid himself. இவர் போய் அவனை போய் பராக்கிரமசாலன். யாரப்பா பின்னாடி? உங்களை தான் கூப்பிடுறாரு. He calls you righteous. He calls you the holy. நாம நினைக்கிறேன், நானா ஊழியத்துக்கா நான் பரிசுத்தவானா? நோ, he has already labeled you and he will take you there. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நீதிமான் என்று அழைத்திருக்கிறார், அழைத்தவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லிட்டாருன்னா அவ்வளோதாங்க. அவர் உங்களை பராக்கிரமசாலின்னு கூப்பிட்டாருன்னா that means you are already becoming or you have become a mighty man of valor. ஹல்லேலூயா. உங்க அழைப்பு என்ன? இன்னைக்கு நீங்க எங்க இருக்கீங்கிறது முக்கியம் இல்லை, நீங்க என்ன செஞ்சீங்கிறது முக்கியம் இல்லை, எதை செய்யலைங்கிறது முக்கியம் இல்லைங்க. அவர் அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறதே முக்கியம். ஹல்லேலூயா. அப்ப அழைத்தவரை அறிகிற அறிவு, the knowledge of God that gives you life. அப்ப இந்த தேவனை அறிந்து கொண்டிருக்கும் போது நமக்கு இந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் எதுவுமே நம்ம என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. சரி, யோசேப்பு கொண்டு செல்லப்பட்டான். அங்கே எகிப்தின் பிரதம மந்திரியாய் மாற்றப்பட்டான். பார்த்தீங்கன்னா பின்னாடி சொல்கிறான் பாருங்க, யாத்ராகமம் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்கள் நடக்கிறது. 45ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்கிறான், என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், நீங்கள் அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம், ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஹல்லேலூயா. நீங்க கடந்து சென்ற பாதை கடினமான பாதை, ஆனா ஆண்டவர் உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு வரார் பாருங்க. அவன் சொல்றான், அவனை எந்த சகோதரர்கள் விற்று போட்டார்களோ அவங்க கிட்டே அவன் சொல்றான், சரி நீங்க அதை குறித்து சஞ்சலப்படாதீங்க, God is in control. ஹல்லேலூயா. இன்னைக்கும் ஒருவேளை நீங்க அடிபட்ட இடத்துல, விசனப்பட்ட இடத்துல, நீங்க துன்புறுத்தப்பட்ட இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு வச்சு அவங்க உங்க தயவுல இருக்கும்படி செய்யவும் ஆண்டவரால் முடியும். ஹல்லேலூயா. All that we have to know is this is the way God operates. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நன்மையை தான் செய்வாருங்க, அவர் சரியானதை கண்டிப்பாக செய்வார். அது மாத்திரம் இல்லை பாருங்க, அவன் சொல்றான், தேசத்துல இன்னும் ரெண்டு வருஷமா பஞ்சம் இருக்கு,
பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க பெரிய இரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். அப்ப அவன் கடந்து சென்ற பாதையில அந்த கேள்விக்கு பதில் இல்லவே இல்லை. ஆண்டவர் அவனுக்கு சொல்லலை, யோசேப்பு அவங்கெல்லாம் உன்னை குழியில் போடுவாங்க, குழியில் போட்டு நான் அப்படியே நான் உன்னை அங்கே கொண்டு போய் உன்னை பிரைம் மினிஸ்டர் ஆக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம்ல. சொல்லுங்க, சொல்லலாமா இல்லையா? He never said. யோபுட்ட சொல்லியிருக்கலாம், சாத்தா வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறான்ப்பா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ, அதுக்கப்புறம் நான் உன்னை ரிலீஸ் பண்ணுறேன். No, he is a God of truth. அவர் உண்மையுள்ள தேவன். அவர் சொல்லவே இல்லை. ஆனால் ஒன்று நமக்கு தெரியணும், அவர் சொல்லலைனாலும் சரி, நமக்கு வெளிப்படுத்தலைனாலும் சரி, அவர் நமக்கு நன்மையை மாத்திரம் செய்வார், சரியானதை செய்வார், ஞானமானதை செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் சூழ்நிலை எனக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், தேவன் இப்படி தான் ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை செய்வார்னு எனக்கு நிச்சயமாய் சொல்ல முடியும். அதுக்கு ஆதாரம் வேதத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. நான் அதை அனுபவித்திருக்கிறேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு சே வாட் ஐ ஹவ் கான் த்ரூ as a word, but I'm telling you from the Bible, God is doing the same thing to you. ஆண்டவரை அறிகிற அறிவு, 2 பேதுரு நம்ம 1ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தில் பார்த்தோம். that gives us the life, ஜீவனையும் தேவ பக்திக்கான எல்லாவற்றையும் அது நமக்கு கொடுக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னும் ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களோடு சொல்லி நம்ம கடந்து செல்ல போகிறோம். பாருங்க, இந்த யோசேப்பு உடைய காரியத்திலையும் சரி, இந்த லாசருடைய காரியத்திலும் சரி, இந்த காரியங்கள் அவர்களுக்கு நன்மையாய் முடிந்ததை அவர்கள் கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. ஆனால் சில நேரத்தில் சில கேள்விகள் நமக்கு எழுந்து கொண்டே இருக்கு. இன்னமும் நான் நடக்கலையே, நான் அதை பார்க்கவில்லையே என்று சொல்லி, நீங்க பார்க்காத காரியத்தையும் ஆண்டவர் நடத்தி தருவார். ஹல்லேலூயா. உங்க கண்கள் காணாத காரியத்தையும் ஆண்டவர் நடத்தி தருவார். 2 காரியத்தை நான் சொல்ல போகிறேன். ஒன்று, ஆபிரகாமுடைய காரியம். ஆபிரகாமை கூப்பிட்டு கர்த்தர் காண்பித்தார். நட்சத்திரங்களை பார்த்து நீ கவுண்ட் பண்ணு. இன்னைக்கு கூட இப்போ சொன்னாங்க அதை குறித்து. He called Abraham in the daytime. டைமில் எப்படி நட்சத்திரத்தை பார்த்தான்னு தெரியல, பட் he trusted God. Hallelujah. And he honored it. சரி இருக்கட்டும். ஆனால் அந்த நட்சத்திரத்தை பார்த்தாருன்னே வச்சுப்போமே, அப்படி தான் இருக்குன்னு சொன்னார். ஆனால் இது எதுவுமே ஆபிரகாம் மரிக்கும் வரைக்கும் இது நடக்கலை. Are you there with me? ஆனால் நடந்துதா? என்ன சொல்ல மாட்டீங்களா? நடந்தது. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிற சில வாக்கு தத்தங்கள் உங்க கண் முன்னாடி நடக்கிற வாய்ப்பே இல்லாமல் இருக்கலாம், சான்ஸே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இது இன்னும் நடக்கும். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்ல வாஞ்சைப்படுகிறேன். ஏனென்றால் சில கேள்விகள் it takes us beyond our lifetime. ஒரு கானானிய ஸ்திரீ வந்து இயேசுவிடம் வந்து கேட்டாள். நமக்கு அந்த சம்பவம் தெரியும். நிறைய பேருக்கு அது ஒரு சென்சிட்டிவ் டாபிக் கூட. நான் கூட யோசித்தேன், இதை பேசணுமா ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. ஏன் நான் இதை சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், God has purposes beyond our generation, beyond us. இன்னைக்கு நீங்கள் செய்கிற வேலை, you may think it is just ஏதோ நாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. No, you may be doing something that is beyond for the coming generations. Especially I want to say this because it's an anniversary. This is the anniversary of the church. அப்போ தேவன் சில காரியங்களை செய்யும்போது அப்போ செய்கிறதுக்கு அது ஒரு வித்தியாசமாக தெரிந்தாலும், பட் he has eternity in his mind. Hallelujah. இந்த கானானிய ஸ்திரீட்ட அவள் சுகத்தை தேடி வருகிறாள். எனக்கு நேரம் இல்லை, ஐ வாண்ட் டு ஃபினிஷ் இட் ஹியர். அப்போ அவர் சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது சரியில்லைன்னு சொல்கிறார். இஃப் யூ லுக் அட் இட், ஒரு உலக பிரகாரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் லைக் அ வெரி வெரி ரூட் ஆன்சர். ஆனால் ஆக்சுவலாக உண்மை என்னன்னா, இயேசு என்ன செய்தார் தெரியுமா?
He made all that people he referred to become the children of God. அவர் அப்படிப்பட்ட ஜனங்களை, புறஜாதி ஜனங்களை அவர் அழைத்த ஜனங்கள், அதுதான் மீன் பண்ணார். யூத ஜனங்கள், நான் இஸ்ரவேலுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஆனா அவர் மரித்ததே இந்த புறஜாதி ஜனங்கள் எல்லாம் நீதிமான்கள் ஆக்கப்படும்படி, பிள்ளைகள் ஆக்கும்படி. ரோமர்ல நம்ம பார்க்கிறோம், அவர் சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே நீங்க எல்லாரும் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். அவர் யாரை பார்த்து சொன்னாரோ, உனக்கு கொடுக்க முடியாது சுகத்தை, பிசிக்கல் சுகத்தை கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரோ, அந்த சுகம் பெற்றுக்கொண்டதே விசுவாசத்தினாலே. அது அடுத்த காரியம். ஹல்லேலூயா. She got actually the healing through the faith. அதே faith மூலமா அவர் சுகத்தை மாத்திரம் கொடுக்கல, அவங்கள தேவனுடைய புத்திரராய் மாற்றும்படியான ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. Even if you cannot understand certain answers at that moment, you must be sure that he has a big interest, big good thing behind that. Hallelujah. ஆண்டவரே, இந்த காரியத்தில் இப்படி நோன்னு சொல்லிட்டீங்களே, இந்த நோலை வச்சு எனக்கு என்ன, this is too bad அப்படி நீங்க நினைக்கிற காரியத்திலையும் ஆண்டவர் உங்களுக்கு நலமானதை, நன்மையானதை வைத்து. நான் சொல்றேன், அந்த கானானிய ஸ்திரீ தான் நான் நினைக்கிறேன் முதல் புறஜாதி ஸ்திரீ, விசுவாசத்தினாலே அற்புதத்தை பெற்றவள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை நமக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிற காரியங்களில் ஆண்டவரை ஆன்சரை கொடுக்கல, நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் ஒன்று, ஐ வாண்ட் டு கன்ஃபார்ம் டு யூ. கேன் த மியூசிஷியன்ஸ் கம் அப் ப்ளீஸ்? கேன் த மியூசிஷியன்ஸ் கம் அப்? தேவன் நம்மளை சோர்ந்து போகிற நிலைகளிலையும் ஆண்டவர் நமக்கு நன்மையே செய்கிறார். ஹல்லேலூயா. நலமானதையே செய்கிறார், நன்மையானதையே செய்கிறார். அவர் ஞானமாய் அந்த காரியங்களை செய்கிறார். தந்திரக்காரரை அவர்கள் தந்திரத்திலே பிடிக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த சர்ப்பம் வந்தது, அது மிகவும் தந்திரமுள்ளதா இருந்தது. அது சொல்லிச்சு, இந்த கார்டன்ல பாருங்க, ஆண்டவர் நல்லதை தான் செஞ்சார். he did everything good in the garden, he provided everything. அதெல்லாம் அவன் பேசவே இல்லை. பரவாயில்லையப்பா, இவ்வளவு அழகான கார்டன் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, ஒண்ணுமே நீ விதைக்கவே இல்லையே, உடனே ஃப்ரூட் வருதே, அதெல்லாம் அவன் பேசவே இல்லை. இன்னைக்கும் சத்துரு நம்மகிட்ட அதான் பேசுறான். ஆண்டவர் கொடுத்த நன்மையான எதையுமே பேச மாட்டான். ஆனா he puts a question. இது எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? எல்லாத்தையும் சாப்பிடலான்னு சொல்லியிருக்காரா? he always puts a question. what is not there he talks. சரி போகட்டும். அவன் சொல்றான், அப்படி கேட்டுட்டு அவன் சொல்றான், நீங்க சாகவே சாவதில்லை, தேவர்களை போல் ஆவீர்கள் என்று சொல்கிறான். அவன் சொன்னது ரைட்டா தப்பா? சரி, இதுக்கு பதில் சொல்ல, நீங்கள் சாகவே சாவீர்கள் சொன்னார், அது சரியா தப்பா? என்ன ரெண்டுக்கும் பதில் சொல்லன்னா எப்படி? உண்மை. அப்ப பிசாசு சொன்னது தவறா? நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன் பாஸ்டர், அவங்க பதில் சொல்ல. சரி, ஓகே, டைம் இஸ் ரன்னிங் அப். பாருங்க, he shows something that seems very true and it is also true, but the intention is wrong. அதான் நான் காண்பிக்க விரும்புகிறேன். God's motive for your life is always right. Whether he answers fully or whether he tells you something or he doesn't tell you something, his intention, his motive, his character is always good and always for your best. Hallelujah. இதை சுருக்கமா ஒரு உதாரணம் சொல்றேன், then you will understand என்ன நடக்கிறது என்று சொல்லி. ஏனென்றா ஆண்டவர் திரும்ப 3ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் சொல்றார், இப்பொழுது மனுஷன் நம்மை போல் ஒருவன் ஆனான், நன்மை தீமை அறியத்தக்கவன் ஆனான் என்று சொல்லி யார் சொல்றா? ஆண்டவர் சொல்றாரு. So what he said, you cannot say it is wrong. அது தப்பா சொல்லிட்டான், பொய் சொல்லிட்டான்னு சொல்ல முடியாது. உண்மையை தான் சொன்னான். ஆனால் எப்பயுமே அவன் உண்மையை பாதி தான் சொல்லுவான். half black half truth is also fully black to me. பாதி உண்மையை சொன்னாலும் அது என்னது? தப்பு. நிறைய பேர் பிஸ்னஸில் இதெல்லாம் பண்ணுவாங்க, பாதி தான் சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் அது வேறு விஷயம். சரி, இன்னைக்கு அதை குறித்து நம்ம பேச வேண்டாம். சரி, உதாரணம் நான் சொல்கிறேன் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எனக்கு முன்னாடி ஒரு ஃபைட்டர் ஜெட், எனக்குலாம் F-17 தான் தெரியும், அதுக்கு பின்னாடி எதுவும் வந்திருக்கான்னு தெரியல. ஓகே, ஸோ வாட் எவர் இட் இஸ், அண்ட் ஆண்டவர் சொல்லுவார், நீ இதை ஓட்டினேன்னா காலி ஆகிடுவேன்னு சொல்லுவார்.
பிசாசு சொல்லுவான், ஏய் நீ ஓட்டினா உலகம் ஃபுல்லாக பார்க்கலாம்டா, இது வந்து wow, I don't know how many miles per second it will fly, this is wow, no one has flown this, நீ கலக்கலாம், எழுது, நீ ஓட்டு, சூப்பர். இதெல்லாம் உண்மையா தப்பா? ஃபைட்டர் ஜெட்டில் உலகம் ஃபுல்லாக போகலாமா இல்லையா? போகலாம். பட் த பாயிண்ட் இஸ், நான் ஃபைட்டர் ஜெட் எடுத்தேன்னா அடுத்த செகண்ட் நான் கிராஷ் ஆகிடுவேன். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங்? Because God knows what I am capable of doing. So he says, hey, நீ ஃபைட்டர் ஜெட் எடுத்தேன்னா காலி ஆகிடுவேன். But the enemy wants me to die. God does not want me to die. Hallelujah. This is exactly what happened. Just remember this. இந்த நாளில் நம்ம ஆண்டவரை எப்படி அறிந்திருக்கிறோம்? Do we know God right? ஆண்டவரை சரியாக அறிந்திருக்கிறோமா? 3.5 வருஷங்கள் ஆண்டவரோடு இருந்தாங்க. ஆனால் கிறிஸ்து யாருன்னு தெரியல, அவருடைய திட்டம் என்னன்னு தெரியல. கடைசியில் தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க, மீன் பிடிக்க போனாங்க. God was so gracious. அவர் திரும்ப வந்தார். சீமோன் பேதுருவே, என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயான்னு சொன்னார். ஹல்லேலூயா. நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, இந்த 3 அன்பே பெரியது. இன்னைக்கு ஆண்டவரை உண்மையாகவே நம்ம நம்பி விசுவாசிப்பதற்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். Shall we all rise up? Can we sing the song? சொல்லலாம். உயிர் கலந்தவரே, உன்னதரே இயேசையா, உயிருள்ள நாள் எல்லாமே உம்மையே ஸ்தோத்தரிப்பேன். உயிர் கலந்தவரே, உன்னதரே இயேசையா, உயிருள்ள நாள் எல்லாமே உம்மையே ஸ்தோத்தரிப்பேன். அவர் நம்மை அறிந்த தேவனாம். அல்லேலூயா. நம் மத்தியில சார்ந்திருக்கிற ஒரு தேவன். Thank you Lord. இந்த நாளிலும் கூட நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோமே, அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சின்ன குழந்தையை போல் நான் உம்மை சார்ந்து கொள்வேன். சின்ன குழந்தையை போல் நான் உம்மை சார்ந்து கொள்வேன். அப்பாவின் மடியில் சுகம் உண்டு, ஆரோக்கியம் அடைக்கலம் எனக்கு உண்டு. அப்பாவின் மடியில் சுகம் உண்டு, ஆரோக்கியம் அடைக்கலம் எனக்கு உண்டு. உயிரில் கலந்தவர் உன்னதரே இயேசையா, உயிருள்ள நாள் எல்லாமே உம்மையே ஸ்தோத்தரிப்பேன். சொல்லுங்க மறுபடியுமா. உயிரில் கலந்தவரே, உன்னதரே இயேசையா, உயிருள்ள நாள் எல்லாமே உம்மையே ஸ்தோத்தரிப்பேன். நன்றி ஆண்டவரே. இந்த அன்பின் தேவன் ஒரு நாள் நம்மை சந்திக்க வருவார். அந்த அன்பின் தேவனில் நாம் நிலைத்திருக்கும் போது, ஓ மகிமையானவர், அவர் உண்மையாய் இருக்கிறதை நம் மத்தியில் காண செய்வார். சேர்ந்து பாடலாமா? நேசமானவாளன் உன் மார்பில் சாய்ந்து கொள்வேன். நேசமானவாளன் உன் மார்பில் சாய்ந்து கொள்வேன். நேசம் எனக்கு போதுமையா, வாழ்வை கழிப்பாய் மாற்றுமையா. நேசம் எனக்கு போதுமையா, வாழ்வை கழிப்பாய் மாற்றுமையா. உயிரில் கலந்தவரே, உன்னதரே இயேசையா, உயிருள்ள நாள் எல்லாமே உம்மையே ஸ்தோத்தரிப்பேன். சொல்லுங்க. உயிரில் கலந்தவரே, உன்னதரே இயேசையா, உயிருள்ள நாள் எல்லாமே உம்மையே மட்டும் ஆண்டவரே உம்மையே ஸ்தோத்தரிப்பேன். Thank you Lord. கடைசி வசனம் அப்படியாய் செய்யுது.
உயர நடக்க செய்கிறவர். அவரை தான் அந்த நாளில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உன்னை அழைத்து நீ யார் என்பதை இன்றைக்கு நாம் கேட்ப பண்ணுமா? நாம் அவரை பாடுவோமா? உயர நடக்க செய்தீர், என்னை உன்னதம் அமர செய்தீர். உயர நடக்க செய்தீர், என்னை உன்னதம் அமர செய்தீர். நித்திய ஜீவனை வாக்களித்து நித்தமும் போஷித்து நடத்தீர். ஆமென். நித்திய ஜீவனை வாக்களித்து நித்தமும் போஷித்து நடத்துகிறேன். உயிரில் கலந்தவரே உன்னதரே இயேசையா, நாளெல்லாமே உம்மையை ஸ்தோத்தரித்தேன். உயிரில் கலந்தவரே உன்னதரே இயேசையா, நாளெல்லாமே. சொல்லுங்க அவரை பார்த்து. உம்மையை ஸ்தோத்தரி. சொல்லுங்க மறுபடியும் வாய். உம்மையை ஸ்தோத்தரித்தேன். மறுபடியும் வாய். உம்மையை ஸ்தோத்தரித்தேன். ஆமென் ஆண்டவரே. உம்மையை ஸ்தோத்தரித்தேன். ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா?